ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஸ்வேதா கனிஸ் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்சீவாக இருக்கிறவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்க என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் வந்து கன்சீவாக இருக்கிறவங்க அதிகமாக குடித்தாங்கன்னா அவங்களுடைய பேபி வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே வளரும். வாட்டர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஹீட்லாம் வெளியேறி நம்மளுக்கு ஒரு கூலான ஃபீலிங் தரும். அது நம்ம பேபிக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாட்டர் அதிகமாகவே குடிங்க. நெக்ஸ்ட் ஒன், டேட்ஸ், அத்திப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிடுங்க. நான் வந்து டேட்ஸு, முந்திரி, உலர் திராட்சை எல்லாமே நான் அதிகமாகவே சாப்பிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதிகப்படியான ஹீமோ லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுடைய குழந்தைக்கும் கரெக்டான அளவுக்கு ரத்தம் வந்து போகும். அதனால் குழந்தையோட ஹெல்த்துக்காகவே நம்ம அதிகமாக ஹீமோகுளோபின் லெவலை நம்ம கரெக்டான லெவலில் வச்சுருக்கணும். தேர்டு பார்த்திங்கன்னா, மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப குழந்தைக்கு நல்லது. மாதுளம்பழம், பாதாம் பருப்பு, அப்படின்னா வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து தானியங்கள், அப்புறம் வந்து கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், கீரைகள் அதிகமாக சாப்பிட்டாலே நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. நான் அதிகமாக சாப்பிட்டது மாதுளம்பழம். டெய்லி எப்படியாவது ஒரு மாதுளம்பழ ஜூஸ் இதை சாப்பிட்டு என்னுடைய பேபியை ஹெல்த்தியாகவே நான் பார்த்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அப்புறம் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து பர்சனலாக சொல்கிறேன், முருங்கைக்கீரை நான் டெய்லி சாப்பிடுவேன். அதனாலே வந்து என்னுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்பவே அதிகரிச்சது. நீங்களும் முருங்கைக்காய், பச்சை காய்கறிகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. தொடர்ந்து இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாள் கூட சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு 3 டைம் சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப முருங்கைக்கீரை நம்மளுக்கும் நம்ம பேபிக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, எனக்கு ரொம்ப அதிகமாக ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிருச்சு, எனக்கு அதிகரிக்கணும் சிஸ்டர் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோட ஈரல், அது பேர் செவரொட்டி, நம்ம இதை சாப்பிட்டா டக்குன்னு வேகமாகவே நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும். பர்சனலாக எனக்கு வந்து நடந்த சம்பவம் இது. என்னுடைய குழந்தை இருக்கும் போது எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் ஆட்டு இறைச்சியில் இருக்க செவரொட்டி அதை வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் 6 இருந்துச்சு, 10 அளவுக்கே மாறிடுச்சு. அதனால் நீங்கள் ஆட்டு இறைச்சி, செவரொட்டி, முட்டை, பச்சை காய்கறிகள், நட்ஸ் ஐட்டம்ஸ், பீட்ரூட், மாதுளம்பழம், முக்கியமாக மாதுளம்பழம், டேட்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.